அப்பாடா, இந்த ஆளு இல்ல. நல்ல வேலை, நம்ம இங்கேயே உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். போய் தட்டை எடுத்துட்டு வருவோம். நல்ல மனமா இருக்கு. அது எப்படின்னு தெரியல. மைனி வச்ச குழம்புனால குழம்புதான். எத்தனை வாட்டி செஞ்சு கொடுத்தாலும் சலிக்கவே சலிக்காது. உருண்டை குழம்பு நல்லா 2 உருண்டையை சின்னமா நல்லா தாராளமா எடுத்து கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். என்ன இந்த உருண்டை குழம்பு இப்படி உப்பு கக்கிது? சின்னம்மா அப்பவே சொன்னுச்சு உப்பள்ளி போட்டிருக்கேன்னு. இதுலதான் உப்பள்ளி போட்டிருக்குமோ? கண்டாவி, வாயில வைக்க முடியல. இதை எப்படி அண்ணன் சாப்பிட்டுருக்கோம்? கண்டிப்பா வீட்டுல சண்டையா தான் இருக்கும். ஐயோ, இந்த உருண்டை குழம்பு நம்பி வீட்டுல ஒண்ணும் வைக்க வேணாம்னு சொல்லிவிட்டேனே. இப்ப பசி உயிரை கிள்ளுது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? கிச்சன்ல போய் பாப்போம். உருண்டை குழம்புன்னு ஆசையா வந்தேன். கடைசியா இதை குப்பைக்கு தான் போடணும். குப்பையில போட்டாலும் நாய் கூட திங்காது போல காரமும். அந்த ஆளு அப்பவே சொன்னா ரசமும் பருப்பும் உனக்கு சேர்த்து வைக்கிறேன்னு. நான் தான் வீராப்பா இந்த உருண்டை குழம்பு போடுறதுன்னு வேணான்னு சொல்லிவிட்டேன். இப்ப என்ன பண்றது? வீட்டுல சாப்பாடு இருக்காது, ஊத்திக்கிறதுக்கு குழம்பு இருக்காது. ஐயோ, நம்ம குழம்பு இப்படி சிரிப்பா சிரிச்சு போச்சே. பசி வயிற்று கிள்ளுது. இப்ப என்னத்தை நான் சாப்பிட? சரி, இருந்தாலும் கிச்சனுக்கு போய் பார்த்துட்டு வருவோம். ஆத்தி, கிச்சனை தொடச்சு போட்டாப்புல கிடக்கு. ஒன்னும் கிடையாது போலயே. இன்னைக்கு பட்னி தான் போல. இம்புட்டுக்கும் காரணம் இந்த சின்னம்மா தான். இந்த சின்னம்மா கிட்ட போய் உருண்டை குழம்பு கேட்டேன் பாரு. அதுகிட்ட கேட்டேன்றதுக்காக உப்பள்ளி இதுலையும் குட்டியிருப்பா. சரியான எடுபட்ட கிளவி. அவன் மட்டும் உட்காந்துக்கிட்டு நல்லா ஜாலியா தின்றுப்பா. திருட்டு கிளவி. அதுல போட்டாலும் இதுல போட்டாலானே தெரியல. இப்ப இவ யார பழி வாங்குறா? அவளை பழி வாங்குறாளா இல்ல என்னைய பழி வாங்குறாளா? உருண்டை குழம்பு நான் கேட்டேன். அவளுக்கு தர மனசு இல்லைன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்க வேண்டியதானே. அதுல வேணுக்குனே உப்பள்ளி கொட்டி நம்மள சாப்பிட விடாம பண்றது. அப்பவே இந்த மனுஷன் உனக்கு சேர்த்து வைக்கிறேன்டி அப்படி இப்படின்னு சொன்னாரு. நான் தான் அவரோட மனசை புரிஞ்சுக்காம எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டேன். எல்லாம் எனக்கு தேவைதான். அவரை திட்டினதுக்கு தான் இப்ப நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப பாரு, நான் வெறுஞ்சொத்தை தான் அள்ளி தின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பேச்சுக்கு அவர்கிட்ட வெறுஞ்சொத்தையா நான் திம்பேனே தவிர உன்கிட்ட வாங்க மாட்டேன்னு சொன்னேன். கடவுள் அந்த மாதிரி என்னை பண்ணிட்டாருல. இம்புட்டுக்கும் காரணம் அந்த சின்னம்மா. இருக்கட்டும், அந்த கிழவிக்கு ஒரு நாள் வைக்கிறேன். என்னடி இங்க வந்து கிச்சனை வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க? அது கிச்சனை நீ சுத்தமா வச்சிருக்கியான்னு பாக்க வந்தேன். கிச்சனை நானே சுத்தமா தான் வச்சிருக்கேன். நீ சாப்பிடல? நான் சாப்பிட்டேனே. இல்ல, அந்த திண்ணையில சோறு உருண்டை குழம்புலாம் கிடைக்க அது யாருக்கு அப்ப? அச்சோ, சோத்தையும் உருண்டை குழம்பையும் அப்படியே வச்ச மினிக்கு வச்சுட்டு வந்துட்டேனே. அதைத்தான் இவன் கேக்குறான். என்னத்த சொல்ல? என்னடி கேட்டுக்கிட்டே இருக்க? நீ மசமசன் அப்படியே நிக்கிற. யார் கொடுத்த உருண்டை குழம்பு? யார் கொடுத்தது? பக்கத்து வீட்டு அக்கா வந்து சாப்பிட வந்தாங்க. அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க போல. நான் தான் எனக்கு எதுவுமே வேணான்னு சொன்னேனே. நான் நினைச்சேன் நீ தான் அப்படி வச்சுட்டு போயிட்டியோ அப்படின்னு. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஆமா, எனக்கு எங்க இருந்து உருண்டை குழம்பு போற போகுது? அதான் இருக்காளே சின்னம்மா, அவ வீட்டுல இருந்து வந்தாலும் வந்திருக்கும்ல. அது எப்படி வரும்? நான் தான் மைனியோட சண்டை போட்டிருக்கேன்ல. நானும் சாப்பிட மாட்டேன், அவங்களும் கொடுத்து விட மாட்டாங்க. ஓஹோ, அப்படி எப்படி? அப்படி நானே இன்னும் சாப்பிடாம ரொம்ப தலைவலியா இருக்குன்னு பாக்குறேன். இந்த ஆளு வேற வந்துகிட்டு தேவையில்லாம உசு பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். அடியே சொல்லு, எதுக்காக கிச்சனுக்குள்ளார வந்த? அப்பா சாமி, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். போதுமா? ஓ, தண்ணி குடிக்க வந்தியா? பின்ன இங்க நான் நெய் திருடவா முடியும்? போவியா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு? என்னமோ சொல்ற. சரி, நான் போறேன். ஐயோ, ஒரு நிமிஷம். என்ன? இல்ல, ரசம் வச்சிருக்கேன்னு சொன்னியே. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டாதானே. வெறும் சொத்தை அள்ளி தின்னாலும் திம்பேனே தவிர உன் ரசத்தை எதையும் குடிக்க மாட்டேன். நீ அப்படி குடிச்சா செருப்பால் அடி அப்படி இப்படின்னு பேசுன. இப்போ வந்துட்டு ரசத்தை கேக்குற? இல்லையா, ரசம் தீந்து போச்சா இல்ல இருக்கா நீ குடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் தீந்து போச்சு. மீதி என்ன ஒரு டம்ளர் இருந்துச்சு. நேத்து ஒழுங்கா பாத்ரூம் போலன்றதுக்காக நானே அதை மடக்கு குடிச்சிட்டேன். சுத்தம் ரசமும் போச்சா? வெளியில ஏதாவது பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி தின்னு இன்னைக்கு ஒப்பே தர வேண்டியதா. வேற என்ன சந்தேகம்? வேற ஒண்ணும் இல்ல சாமி, நீங்க போகலாம். எனக்கு தூக்கமா வருது. சரி, நான் போய் படுக்கிறேன். சின்னம்மா, உன்னை நம்பி எதுவும் வேணாம்னு சொன்னி இப்ப நான் பட்டினியில கிடக்குறேன். கிளட்டு நாய். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உன்னை பட்டி போடல. என் பேர் கஸ்தூரி இல்லடி. அப்பப்பா, இப்பதான் காலு வலியெல்லாம் நின்று இருக்கு. ஃபங்க்ஷன் நாளை காலு கடுக்க ஆரம்பிச்சிருதுங்க. வயசாகுது இல்ல? எங்க ராசு, சாப்பாடெல்லாம் சரியா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு ரத்னம். தாலி பிரிச்சு கோக்கும் போது கூட சாப்பாடு சரியில்லை. ஆனா வளகாப்பு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. நீங்க அப்பவே சொன்னீங்க, அதனாலதான் வேற கேட்டரிங்க சொல்லி மாத்தியாச்சு. இதுக்கெல்லாம் காசு யார் கொடுத்தா? காசு வந்து அர்ஜுன் கொஞ்சம் பண பிரச்சனையா இருக்கானா, அதனால ராஜா பையன் தான் கொடுத்தான். பரவாயில்ல, 2 பேரும் சேர்ந்து பிறக்கலனாலும் அவனுக்கு ஒண்ணுன்னா இவன் வந்து நிக்கிறான், இவனுக்கு ஒண்ணுன்னா அவன் வந்து நிக்கிறான். வா தேவி. மைனி, நேரம் ஆயிடுச்சு.
கையில நல்ல நேரத்துல எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். சரி தேவி, நல்லபடியா கூட்டிட்டு போ. ஆனா அவ வரமாட்டேன்னு சொல்றா. என்ன வரமாட்டேன்னு சொல்றாளா? ஆமா மைனி. என்ன சொல்ற தேவி? வளகாப்பு போட்டா அம்மா வீட்டுல தானே இருக்கணும். அம்மா வீட்டுக்கு இப்ப வராலாம், அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு திரும்பி இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. அப்படியா? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேங்கிறா. நீங்க வேணா ஒரு வார்த்தை சொல்றீங்களா? நான் என்ன ஏதுன்னு கேக்குறேன் தேவி. கையிலே, அம்மாடி கையிலே. அத்தை கூப்பிட்டீங்களா? ஆமாம்மா. சொல்லுங்க அத்தை. இல்ல அம்மா கூட போக மாட்டேன்னு நீ சொன்ன மாதிரி தேவி சொல்றா. இல்லத்த, நான் போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு திரும்பி இங்கே வந்துடுறேனே. ஏமா? பாத்தீங்களா மைனி, நான் சொன்னேன்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு தேவி. என்ன எதுன்னு நான் கேட்டுட்டு சொல்றேன். கையில வளகாப்பு போட்டா குழந்தை பிறக்கிற வரைக்கும் அம்மா வீட்டுல தானேமா இருக்கணும். அதெல்லாம் உண்மைதான் அத்தை. ஆனா எனக்கு அங்க இருக்கிறத விட மாமா கூட இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் அத்தை, எனக்காக நான் இங்கேயே இருக்கிறேனே. ஃபார்மாலிட்டிக்கு வேணா ஒரு வாரம் நான் அங்க இருந்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா மைனி, நாங்க என்னமா அங்க பாத்துக்காத மாதிரில இவ பேசுறது இருக்கு. ஆமா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன்ல, நீ எதுவும் பாத்துக்காம இருக்கிறதுனாலலாம் நான் வரமாட்டேன்னு சொல்லல. எனக்கு மாமா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு, புரிஞ்சுக்க ஏன் ப்ளீஸ். நீங்களே பாருங்க மைனி, எங்களுக்கு மட்டும் எங்க பிள்ளைய வச்சு பாத்துக்கணும்னு ஆசை இருக்காதா? கையிலே, அம்மா சொல்றது சரிதானேம்மா? எனக்கு புரியுது அத்தை, இருந்தாலும் நான் மாமா கூட இருந்தாதான் சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. அதனாலதான் நான் இங்கே இருக்கேன்னு சொல்றேன். நாங்க போக மாட்டேன்னு சொல்லலையே. ப்ளீஸ் அத்தை, புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் அம்மாவுக்கு புரிய வைக்கணும். ஒரு 1 வீக் மாமா என் கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு அங்க வந்து. ஆனா 3 மாசமும் மாமா அங்க வந்து தங்க முடியாதுல்ல. அதனாலதான் நான் மாமா கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேவி, அவ சொல்றது நியாயம் தானே? என்ன மைனி நீங்களும்? இல்ல தேவி, அவ மாமா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா. புள்ளத்தாச்சியா வேற இருக்கா. அவ ஆசையை நிறைவேற்றுறது தானே நம்மளோட கடமை. மைனி இங்க பாரு தேவி, கையலு உன் பொண்ணு தான், யாரும் இல்லைன்னு சொன்னா. அங்க இருந்தா அவ மாமாவே நினைச்சுக்கிட்டு இருப்பாளோ என்னமோ, அதனால இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. தான் புருஷன் பக்கத்துலயே இருக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் எந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் நினைப்பா, அதுவும் இந்த காலத்துல. தேவி, நான் சொல்றது உனக்கு புரியுது மைனி. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு வாரம் தங்கி இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு வாரம் கழிச்சு 2 நாள் அனுப்பி வைக்கிறேன். போயிட்டு வரட்டும், சரியா? சரிங்க மைனி. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. எதுக்குமா தேங்க்ஸ்? இல்ல, நான் ஆசைப்பட்டதை நீங்க நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி மாமியார் யாருக்கு கிடைக்க சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. ஒரு வாரம் நீ அங்க போய் தங்க புரியல, அதுக்காக ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க என்ன? சரிங்க அத்தை. இந்த கையலுக்கு நம்ம என்ன சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது. இந்த மைனியும் அந்த அர்ஜுனும் என்னத்தை பாத்துக்கிறாங்க? டாக்டரே சொல்லியிருக்காங்க ஒரு சுத்தி இழைச்சி போயிட்டா அப்படின்னு. ஒழுங்கா கவனிச்சிருந்தா இந்த மாதிரி அவ இழப்பு கொடுத்துருப்பாளா? நாங்க நல்லா வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாளே இவ. நாங்க ஏதோ ஒழுங்கா பாத்துக்காத மாதிரில இவ பண்றா. ஊர்ல உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன பொண்ணு இங்க வந்து வச்சு பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? என்னோட நிலைமையே இவ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. பெருசா மாமா கூட தான் இருப்பேன்னு. அந்த அளவுக்கு அர்ஜுன் உன்னை நல்லா பாத்துக்கலடி. ஐயோ, இது எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்? நீ வேற புள்ளத்தாச்சி பிள்ளையா இருக்க, உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். இல்லைனா தெரிஞ்ச வரைக்கும் நடந்த உண்மையெல்லாம் உன்கிட்ட சொல்லியிருப்பேன்டி. என்ன கையில், நீ உன் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. என்ன தாண்டா ஆச்சு? கீதா எதுக்கு அழுதுகிட்டே கிடக்குறா? அப்பா, நம்ம ரொம்ப எதை நினைச்சு பயந்துட்டே இருந்தோமோ அதுதான்ப்பா நடந்திருக்கு. என்ன சொல்ற? தலையும் புரியாம வாழும் புரியாம, எதா இருந்தாலும் தெளிவா சொல்லு. இல்லப்பா, நான் தானே அர்ஜுன்ற பேர்ல கீதாவுக்கு பேசி எல்லாமே பண்ணேன். ஆமா, ஆனா அவளுக்கு ஆல்ரெடி அர்ஜுன்ற பேர்ல யாரையோ தெரிஞ்சிருக்குன்னு நான் சொன்னேன்ல. ஆமா, அது வேற யாரும் இல்லப்பா, நம்ம கையலக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட வீட்டுக்காரர் தான் அர்ஜுன். என்னடா சொல்ற? எனக்கு ஃபர்ஸ்ட் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. அப்புறம் அவர் தான் அர்ஜுன்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் அமைதி ஆயிட்டேன். தெரியாதனமா அவர் பேரை சொல்லி தான்ப்பா நான் பேசியிருக்கேன். கீதாவும் அவர் தான் தாங்கிட்ட பேசுறாருன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கா. பாவம் இல்லப்பா, அவ நிறைய வாட்டி கீதாவை நான் ஏமாத்திருக்கேன்ப்பா. அப்படிலாம் நினைக்காதடா தம்பி. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே சும்மா இருக்க முடியாம உன்கிட்ட போனை கொடுத்து பேசு அப்படின்னு சொன்னேன். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான். நீ எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும்? இதுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அர்ஜுனுக்கு கல்யாணம் ஆகி இப்ப குழந்தை வரப்போகுது. அதை நினைக்கும் போதுதான்ப்பா ஏதோ ஓரத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. சரிடா, இப்ப கீதாவை நீ எப்படி சமாதானப்படுத்த போற? அதுதான்ப்பா எனக்கும் ஒன்னும் புரியல. அவ மனசுல என்ன நினைக்கிறா, யார நினைக்கிறா, என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. அர்ஜுன் யாருன்ற உண்மையை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அழுதுமேனியே தான் இருக்கா. அவளை என்னதான் சமாதானப்படுத்தினாலும் என்கிட்ட எரிஞ்சு உள்ளூராப்பா. வேணா விடுடா, அவ இப்ப மனசு உடஞ்சு போயிருப்பா. அவளுக்குள்ள நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பா. யார் நம்மள்ட்ட பேசுனது மண்டையை போட்டு பிச்சு எடுத்திருக்கோம் அவளுக்கு. அப்ப தெரியாத ஒரு பையன்ட்ட தான் நம்ம பேசியிருக்கோம், எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு கஷ்டமா தானேடா இருக்கும்.
நீ இப்போதைக்கு அவகிட்ட எதுவும் ரொம்ப பேச வேண்டாம். அவளை நீ நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே போதும்டா. ஆனாப்பா அவ சாப்பிடவே இல்லப்பா. என்ன? ஆமாப்பா, காலையில சாப்பிட்டதுதான், மத்தியானம் சாப்பிடவே இல்லை. அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஏன்டா நீ சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? எவ்வளோ வாட்டி நான் சொல்லிட்டேன், ஆனா அவ சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆனா கீதா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாப்பா. என்கூட ஃபோனில் பேசும்போதும் சரி, நேரில் பேசும்போதும் சரி, நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டே கிடப்பா. ஆனா இப்போ அது உண்மைன்னு நினைச்சிருப்பால. அர்ஜுன், அவளுக்காக நீ தான் எல்லாமே பண்ணியிருக்க. அதுவும் இல்லாம நீ தான் அவளை கல்யாணமும் பண்ணியிருக்க. அந்த உண்மை அவளுக்கு தெரிய வரும்போது உண்மையாலுமே அவள் லக்கியா தான் ஃபீல் பண்ணுவா. ஆனா எனக்கு அவ உண்மை தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தான் தெரியலப்பா. ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதடா. கண்டிப்பா அவ ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பா. அப்படின்னு நினைச்சிட்டு தான்ப்பா நானும் அமைதியா இருக்கேன். இனிமேட்டு எதுக்காகவும் யாருக்காகவும் அவளை விட்டு கொடுத்துறாத. கீதா முழுசா உனக்கு தான். இவ்வளவு நாளா அந்த அர்ஜுன் யாருன்னு சொல்லி தேடிக்கிட்டே இருந்தோம். ஆனா இப்போ அந்த அர்ஜுன் யாருங்கிற உண்மை அவளுக்கும் தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமே உன்னோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் மனசுல இடம் பிடிச்சதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா. இதுக்கப்புறம் அவன் மனசுல இடம் பிடிக்கிறதுல தான் இருக்கு. நீ பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. சரிப்பா. என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? எனக்கு எதுவுமே புரியல. நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? நீயா? நானே தான். இப்ப உன்கிட்ட பேசி அழுகிறதுக்கெல்லாம் எனக்கு தெம்பு இல்ல. பேசாம போயிடு. அது எப்படி? மனசுக்குள்ளார என்கிட்ட தானே பேசிட்டு இருக்க, அப்புறம் என் கூட பேச தெம்பு இல்லைன்னு சொல்ற? இப்ப என்னதான் உன் பிரச்சனை? நீ தான் பிரச்சனை. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ என்ன தப்பு பண்றங்கிறது புரியும். நான் எதுவுமே தப்பு பண்ணல. எல்லாரும் என்னைய தான் நம்ப வச்சு ஏமாத்துறாங்க. ஓஹோ, நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ சொல்றத பார்த்தா கதை மாதிரி தான் இருக்கு. சும்மா என்னைய வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காம போறியா? இல்ல, நான் ஒன்னே ஒண்ணுதான் கேட்கணும். என்ன நம்ப வச்சு ஏமாத்துறாங்கன்னு சொல்றியே, நீ யாரையும் நம்ப வச்சு ஏமாத்தலையா? நான் யாரை ஏமாத்தலையே. நான் யாரை நம்ப வச்சு ஏமாத்த போறேன்? நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் மனசார நம்ப வச்சு ஏமாத்தல. நீ சொல்றது பொய். நான் எதுக்கிட்ட போய் சொல்லணும்? நான் உண்மை என்னன்னு சொல்லட்டுமா? சொல்லு, நான் கேக்குறேன். நீ முரளியத்தான நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்க. என்ன? நான் ஏமாத்துறேனா? ஆமாண்டி, உனக்குள்ள இருக்கிறனா எனக்கு பொறுக்க முடியாமதான் நான் இப்ப வெளியில வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் என்ன அத்தனை ஏமாத்தினேன்? நல்லா யோசிச்சு பாரு. ஐயோ, எனக்கு யோசிச்சு மண்டை மூளையே குழம்பிடும் போல. நீயே என்னன்னு சொல்லு. முரளியாத்தான பிடிக்கிற மாதிரி பண்ற. அப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு வருத்தம் சங்கடம்னா முரளியாத்தான ஒதுக்கி வைக்கிற. ஒதுக்கி வச்சு நீ அப்படியே விட வேண்டியதானே? முரளியாத்தான் ஏதாவது உன் குடும்பத்துக்கோ இல்ல உனக்கோ நல்லது செஞ்சுட்டா போதும், திரும்பி தலையில தூக்கி வச்சுக்கிற. அப்புறம் உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா தூக்கி தரையில போட்டு மிதிக்கிற. இதுல எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்கன்னு டைலாக் வேற என்கிட்ட அடிச்சு விடுற. எனக்கு முரளியாத்தான அப்பில இருந்து பிடிக்காதுதான். ஆனா இப்போ பிடிக்கும் தானே? சொல்லு. அதை சொல்றதுக்கு உனக்கு ஈகோ. எங்க அவர் சந்தோஷப்பட்டுருவாரோ அப்படின்ற ஈகோ தான் உனக்குள்ளார இருக்கு. கரெக்டா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நானே ஏமாந்திருக்கேன். நீ சும்மா அவரை பத்தி பேசி என்னை வெறுப்பேத்தாத. ஒத்துக்கோடி. நீ முரளியத்தனை தான் லவ் பண்ற. நான் யாரையும் லவ் பண்ணல. அது எப்படி? முரளியத்தான் உனக்காக எல்லாமே பண்ணிருக்காங்க. அது உனக்கே நல்லா தெரியும். நீ யாரோ முகம் தெரியாத ஆளை தேடிக்கிட்டு இருக்க. முகம் தெரிஞ்ச நல்லவர் உன் பக்கத்துலயே இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல. ஏதோ இல்லாத உலகத்தை நீ தேடி போயிட்டு இருக்க. இருக்கிற உலகத்தை நீ மிஸ் பண்ணிடாத. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். எனக்கு எதுவும் வேண்டாம். யாரு எனக்கு நல்லது பண்ணவும் வேண்டாம். நல்லது பண்றேன்னு சொல்லி என் வாழ்க்கையை கெடுத்ததுதான் மிச்சம். உன் மனசை தொட்டு சொல்லு. உன் மனசுக்குள்ளார முரளியத்தான நீ லவ் பண்ணல? இல்லனா அப்படியே அவரை பூ வாங்கி தர சொல்லி பூவெல்லாம் வச்சு விட சொல்லியிருக்க. அது வந்து ஏன்னா உனக்கு முரளியத்தான பிடிச்சிருக்கு. ஆனா அதை சொல்றதுக்கு ஈகோ. எங்க அவர் சந்தோஷப்பட்டுருவாரோன்ற ஈகோ. அப்படிலாம் இல்ல. அப்படி இல்லைனா ஏன்னு சொல்லு. அவரை பூ வாங்கி தர சொல்லி அவரே வச்சு விட சொல்லியே ஏன்? அவரு எங்க அப்பாவோட நகையெல்லாம் காப்பாத்தி கொடுத்தாரு. அதுக்கு பூவை வாங்கி வச்சு விட சொல்லுவியா? இங்க பாரு, என்னைய பார்த்தா உனக்கு என்ன காமெடி மாதிரி தெரியுதா? காமெடி மாதிரி தெரியல, காமெடியாதான் இருக்கு. சின்ன பிள்ளை மாதிரி ஒரு பொருளை வேணுங்கிற, அப்புறம் வேணான்னு தூக்கி போடுற, அப்புறம் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற, இல்லைன்னா காலில் போட்டு மிதிக்கிற. உனக்கு என்ன தாண்டி வேணும்? பாவம் அந்த மனுஷன். நீ பண்றதுக்கெல்லாம் அமைதியா இருந்து பொறுமையா போறாரு. வேற ஒரு ஆளா இருந்தா செவுட்லயே 4 அடி அடிச்சு சும்மா இருக்கிறியா இல்லையான் இருப்பாரு. இப்ப என்ன சொல்ல வர? நான் தான் அவரை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்றியா? கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லலாம் வரல, கொடுமை தான் படுத்திக்கிட்டு இருக்கேன். நானும் உள்ளார இருந்துக்கிட்டு எவ்வளோ நல்லது சொல்றேன். ஏதோ 1-2 தான் கேட்குற. மற்றதெல்லாம் இன்னொரு பிசாசு ஒன்று இருக்கேன், அதை சொல்றதான் கேட்குற. பிசாசா? ஆமாண்டி. சரி விடு, ஓவரா திங்க் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு உன்னோட முடிவு தான் என்ன, அதை மட்டும் சொல்லு. எனக்கு இப்போவுமே யாருமே வேண்டாம். எப்போவுமே வா. அப்புறம் ஏதாவது முரளியத்தான் நல்லது பண்ணா திரும்பி ஒட்டிக்குவ. அப்படிதானே?
அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. நீ நடிக்காதடி. உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா? உள்ளுக்குள்ளார இத்தனை வருஷமா இருக்கேன். அப்படி இல்லைனா அர்ஜுன் தான் வேணுமா? சேச்சே, அர்ஜுன்லாம் வேணாம், பாவம் கையிலக்கா. இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அர்ஜுன் வேணும்னா அர்ஜுன் வேணும்னு இல்லை, இல்லைன்னா முரளி எத்தனை சந்தோஷமா ஏத்துக்கோ. அர்ஜுனும் உனக்கு எந்த தப்பும் பண்ணல, முரளியும் உனக்கு எந்த தப்பும் பண்ணல. ஆக மொத்தம் யாரும் உன்னை ஏமாத்தல. நீ தான் குருட்டாம்போக்கில் எதையோ ஒன்று நம்பி உன்னைய தான் ஏமாத்திட்டு இருந்திருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமா, அர்ஜுன்ற பேர்ல ஒருத்தவங்க கால் பண்ணாங்க. யாரு என்னன்னு விசாரிக்காம நீ பாட்டுக்கு பொல பொலன்னு பேசிக்கிட்டே இருந்தீனா அவன் நல்லவனும் கெட்டவனும். அவன் இதுதான் சாக்கு, ஒரு அழகான பொண்ணு பேசுதுன்னு பேசிக்கிட்டு இருந்திருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த பையனும் நல்ல பையனா தான் இருப்பான். எப்படி சொல்ற? அப்புறம் உன்னை மாதிரி ஆளுகிட்ட இவ்வளவு டீசெண்டா நடந்திருக்கானே. உனக்குள்ளார தானே நான் இருந்தேன். அவன் என்ன பேசினா எது பண்ணான்றது எனக்கு நல்லாவே தெரியும்ல. சும்மா இப்படி அழுதுகிட்டே இருக்காம அடுத்த வேலை என்னங்கிறத பாப்பியா? சும்மா நினைச்சதே நினைச்சுக்கிட்டு இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? இங்க பாரு, அர்ஜுனை நினைச்சுக்கிட்டு இருந்த, அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி. எப்ப உனக்கு முரளியோட கல்யாணம் ஆச்சோ அப்பையில இருந்து நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்ட. ஆனா இந்த பாலா போன ஈகோ இருக்கு பாரு, அதுதான் உன்னைய பாடா படுத்துது. நீ மாறாத, அவனை ஏத்துக்காத, அப்படி இப்படின்னு சொல்லுது. கரெக்டா? நீ கொஞ்சம் கொஞ்சமா மாறி முரளியாத்தானே ஏத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப அர்ஜுன் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சா என்ன, அதுக்கப்புறம் தெரிஞ்சா என்ன? எப்படியா இருந்தாலும் அவர் கல்யாணம் ஆன ஒருத்தர் தானே. இல்ல அவர் தான் வேணும்னு நின்றுப்பியா? உங்க வீட்டுலதான் அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரா? இல்ல அவர் தான் கையில விட்டுட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரா? இவ்வளவு கொஸ்டின் இருக்கு. அதை யோசிக்காம சும்மா என்னை ஏமாத்திட்டாங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. உன் கூடவே நான் டிராவல் பண்றதுனால உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால உனக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். என்ன? எனக்கு தெரிஞ்சு முரளியத்தான் அவ்வளோ பெரிய மோசமான ஆள்லாம் கிடையாது. கம்பேர் பண்ணும்போது யார? உங்க அத்தையை கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய மோசமான ஆள் மாதிரி எனக்கு தெரியல. பேசிக்கலி அவர் நல்லவர் தான். என்ன கொஞ்சம் படிக்காத ஆளு, அவ்வளோதான். உனக்காக தான் வேலைக்கெல்லாம் போறாரு. நீ சொல்லிதான் எல்லா பேண்ட் ஷர்ட்டு அது இதுன்னு மாத்திருக்காரு. அதுவும் இல்லாம உனக்காக சப்போர்ட்டும் பண்ணியிருக்காரு. உனக்காக இவ்வளோ பண்றவருக்கு நீ அவருக்காக மனசை கொடுக்க மாட்டியா? என்ன அமைதியா இருக்க? இல்ல, என்கிட்ட போன்ல பேசினது யாரு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். சோபா, சரி இப்ப கண்டுபிடிச்சு அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்லையே, அந்த போன்ல பேசுறவரை கண்டுபிடிச்சு இப்ப நீ என்ன பண்ண போற? அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஆனா அந்த வாய்ஸ் எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். ஆனா அது சத்தியமா அர்ஜுன் வாய்ஸே கிடையாது. அதுல நான் உறுதியா இருக்கேன். அர்ஜுன் எனக்காக எதுவுமே பண்ணல. ஆனா அர்ஜுன் பேரை சொல்லி எனக்காக இவ்வளவும் பண்ணவது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவரும் நல்லவரா தான் இருப்பாரு. ஏன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காருல்ல, அதை வச்சு சொல்றேன். தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஆனா என்னோட ஃபைனல் டிசிஷன் முரளியாத்தான் உனக்கு ஏத்தவரு. அவர் கூட சீக்கிரம் வாழ பாரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சும்மா அழுதுகிட்டு என்னையும் கஷ்டப்படுத்தாத. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் கேலி கிடல ஆயிடுச்சுல. ஆனா அவரை யாரும் நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். கண்டுபிடிச்சே தீருவேன். என்ன அதுக்குள்ளார தூங்கிட்டா? பாவம், அவ சாப்பிடவே இல்லை. சாப்பிட்டாலாம் இல்லையான்னு தெரியலையே. கீதா, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன்டி. ஏன்னா நீ தான் என்னோட உசுரு. நீ எவ்வளோ மன வழியில இருப்பேன்னு எனக்கு தெரியும். யாரோ உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு தானே நினைக்கிற. அது வேற யாரும் இல்லை, நான் தான். அதுக்காக நீ எதுவும் சாப்பிடாமலாம் இருக்காதடி. நீ சாப்பிடாம இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எவ்வளோ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த, இப்போ நீ அழுது அழுது உன் கண்ணு கீழே கருவலையெல்லாம் வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்காது கீதா. என் கூட சண்டை போட்டுட்டாது இருடி. பேசாம மட்டும் இருந்துடாத ப்ளீஸ் கீதா.